வரவேற்புரை வழங்கிய நமது பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பள்ளியின் சார்பாக சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நேரம் இது. முதலாவதாக டாக்டர் டி யுகசெல்வி கோபிநாத் மேம் அவர்களுக்கு நமது பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஹஸ்ரத் அப்துல் பாகவி அறக்கட்டளையின் சீடரான ஷேக் ஹசன் சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியின் மேலாளர் குலாம்சா மரைக்காயர் அவர்களை பொன்னாடை போற்ற மறுபடி அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி சார். அடுத்ததாக அறக்கட்டளை பற்றிய அறிமுகம். தன்னிடம் உள்ள திறமையை சரியாக கண்டுபிடித்து தனக்கும் சார்ந்த சமுதாயத்திற்கும் உபயோகமான வாழ்க்கை வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஹஸ்ரத் எஸ் அப்துல் பாகவி அவர்கள். இந்த மகா ஆளுமையின் தத்துவங்களை அடுத்த நூற்றாண்டுக்கு மக்களுக்கு எடுத்து செல்வதுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம். நாகூரில் 8/10/1933 அன்று பிறந்து 9/9/2002 மறைந்து சுமார் 67 ஆண்டுகள் தன் மாணவர்களுக்காகவே அர்ப்பணித்த ஹஸ்ரத் எஸ் அப்துல் பாகவி அவர்களின் அறிவின் நிறைகுடம். இவர் எந்த அளவிற்கு உலக அறிவு பெற்றிருந்தாரோ அதை விட அதிகமாக ஆன்மீக அறிவும் நிறைந்தவராக இருந்தார். ஆன்மீக அறிவு உலக அறிவு இரண்டும் வேறு வேறாக பிரித்து அறியப்பட்ட காலகட்டத்தில் இரண்டையும் மாணவர்களுக்கு ஒன்றாகவே கற்பித்து மாணவர்களை ஆன்மீகத்திலும் உலக அறிவிலும் சிறந்து விளங்க செய்தவர் நமது ஹஸ்ரத் அவர்கள். அவர்களின் பயிற்சிகள் அறிவுரைகள் எக்காலத்திலும் எல்லா மாணவர்களும் வயதினரானாலும் பின்பற்றக்கூடிய நல்ல சிந்தனைகளை தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக இவற்றை மாணவர்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் கல்வியில் சிறப்பான இடத்தை பிடிக்க முடியும் என்பதை கடந்த வருடம் முதல் இந்த அறக்கட்டளை மூலமாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் அளித்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடம் நமது பள்ளியின் முதல்வரின் அனுமதியை பெற்று இந்த பயிற்சி பட்டறை இங்கு நடைபெறுகிறது. இதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக்கிக் கொள்ள அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால் தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதை என விழு, எழும்போது விருட்சமாய் எழு என மாணவர்களை தனது திறமையினால் வெற்றி வாகை சூட வைத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் டி யுகசெல்வி கோபிநாத் அவர்கள் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிறார்கள். இவர்கள் போட்டித் தேர்வு துறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களின் கனவுகளை நனவாக்கி வரும் திறமையான பயிற்சியாளர். இவர் தற்போது சென்னை மனிதநேயம் IAS அகாடமி IAS அகாடமி மூத்த பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். UPSC மற்றும் TNPSC தேர்வாளர்களுக்கு அரசியல் ஆளுகை மற்றும் நடப்பு நிகழ்வுகள் ஆகிய துறைகளில் வலுவான அடித்தளத்தை அமைத்து தரும் சிறந்த கற்பித்தல் பணிக்காக இவர் அறியப்படுகிறார். அவரது UGS குட்டி கதை ஒரு நாளுக்கு ஒரு கருத்து தொடர் UPSC மாணவர்களுக்கு சுருக்கமாகவும் சுவையாகவும் அரசியல் அமைப்பு மற்றும் ஆளுகை சார்ந்த அறிவை பகிர்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறமை, கருத்தை எளிமையாக விளக்கும் திறன் மற்றும் மாணவர்களுடன் நெருங்கிய உறவு இவை அனைத்தும்
இவரை ஒரு முன்னிலை பயிற்சியாளராக உயர்த்தியுள்ளது. அரசியல், பொருளாதாரம், சட்டம் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய ஆழ்ந்த அறிவை பகிர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை தங்கள் வாழ்வில் உயர வழிநடத்தி வரும் நமது சிறப்பு விருந்தினர் அதை அனைவரும் கரகோஷத்துடன் வரவேற்போம். டாக்டர் சுதர்சன் அவர்களை வருக, அனைவருக்கும் உந்துதல் திறமை தருக, இனியதோர் துறையை தருக என அன்புடன் அழைக்கிறேன். Very good morning. Assalamu alaikum. My dear sisters, respected teachers and beloved, lovable students, it brings me deep joy and honor to stand here before you today with lots of love and immense pleasure. I should really thank the foundation for giving me this opportunity, especially sir, principal and everyone. To tell honestly, I didn't expect such a warm welcome in the morning, and it was very pleasant, so beautiful. When I see you people, I really felt very happy. Young women, beautiful young women. சொன்னோடனே அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாவா? உள்ள வரும்போது நான் பார்த்தேன். You want me to speak in English very formally? No, இல்ல. சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க? இல்லையா? ஆமாவா? இல்லையா? ஆமா. அப்ப என்ன எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. யங் விமன், யங் கேர்ள்ஸ் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் இல்ல? யங் கேர்ள்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு சார்மிங் பியூட்டிஃபுல் பிங்க் சீக்ஸ் இருக்கும். அது சொன்னோன்னா பாத்தீங்களா, பிங்க் சீக்ஸ் வெளியே வந்துருச்சு. எஸ் எஸ், ஆல்வேஸ் a happy mooded girl is always to be honored அப்படின்னு நினைப்பேன். அதாவது நம்ம ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாலே நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் தன்னால வந்துடும். அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எப்பவுமே யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு யாராவது நம்மளை சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமா தானோ, நம்ம வீக்காவே இருந்தா கூட நமக்குள்ள ஆமா நம்ம பெஸ்ட் தான், நம்மளால செய்ய முடியும் தான், நம்மள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அர்ஜ் ஆகும். அந்த அர்ஜ்னஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விமனுக்கும் இப்போ இல்லை, நாட் ஓன்லி இன் யுவர் ஸ்கூல் லைஃப், ஸ்டில் த லாஸ்ட் இன் அவர் லைஃப் தேவைன்னு நான் நினைக்கக்கூடிய கேரக்டர். அது உங்களுக்கும் இன்னைக்குன்ட்டு இல்லை, கடைசி நாட்கள் வரைக்குமே எப்பவுமே இருக்கணும். சரியா? இல்லைன்னா மேம் எதுவும் பெருசா கையில எடுத்துட்டு போனாங்களே, ரொம்ப நேரம் பேசுவாங்களோ, ஏதோ பெருசா பேசுவாங்களோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஓகே, I know about the guest lecture and I know what to give for the school girl and UPSC aspirants also. School students உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெல்லஸா இருக்கு. Do you know why? Can someone tell why? சும்மா பேசுங்க, என்ன பார்த்தா பயமா இல்லைல்ல? இங்க நான் உட்காரும் போதே பார்த்தேன் சில கேர்ள்ஸ் எல்லாம், இவங்க வேற என்ன பேச போறாங்களோ அப்படின்னு ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருந்தீங்க. பயப்படாதீங்க. I will not take your valuable time mood off. I'll take you very charming days. Okay? So உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்னால வந்து அங்க உட்கார முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னை பார்த்தோம்னா நீங்க உடனே மேம் ஸ்கூல் டேஸ்ல அப்படியே பயங்கர டாப்பர் போல அப்படின்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. I was a very moderate and average girl only. But to tell honestly, I had a very good teachers. Even though I was a moderate girl, but I was a very obedient and a very disciplined girl. என்னோட ஸ்டடீஸ்லயும் மார்க்ஸ்லயும் வேணா நான் ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனா என்னோட உழைப்புல எப்பவுமே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு
ஸ்டூடெண்ட். அதனாலே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சொல்லிட்டு யூ கேன் டூ, யூ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ வந்து இல்ல முடியாதுன்னு நினைக்காத, நீ பண்ணலாம், ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அன்னைக்கு அவங்க சொன்ன வேர்ட் வந்து சும்மா சொல்றாங்களோ. அம்மனே, this mic is quite echoing, I think. ரொம்ப எக்கோ ஆகுதுல்ல? Can I use this mic? எக்கோ பேசும்போது I'll use that, if that is okay. I'll step down. No. இதுக்கா? நான் பேசுறேன். நீ ட்ரை பண்ணு அப்படின்னா உங்க மாசம் இப்ப நீங்களே ஓகே. ஐ திங்க் யாரும் திட்டுறீங்களா? ஸோ சொல்லும் போது நான் கூட நினைப்பேன், ஏதோ எவ்வளவு நம்புறாங்க அப்படி. பட் அவங்களோட நம்பிக்கை வீணாகல அப்படின்றத என்னைக்காக, அதாவது எனக்காக இல்லை, அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வேர்டு பொய்யாக கூடாதுன்றதுக்காக என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டே இருப்பேன். நம்ம படிக்கிறோம் படிக்கல, அதை தாண்டி முயற்சின்றத கைவிடவே கூடாது. அந்த முயற்சி என்னைக்காக ஒரு நாள் நமக்கு நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துக்கு கொண்டு போய் நம்மள நிறுத்தும். இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் உண்டு. சரி, அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம எப்படியோ 2-3 hours கூட தான் இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? சரி, நான் கேட்குற சில கொஸ்டின் ஆன்சர் சொல்றீங்களா? எஸ், ஓகே. எத்தனை பேருக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்? உண்மையை பேசலாம், பயப்பட வேண்டாம். என்ன மேம், பயப்பட வேண்டாம்? ஓகே. எத்தனை பேருக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்? I do understand. காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு திரும்ப போயும் படிக்கணும். எஸ், பட் யூனோ இப்போ நமக்கு அப்படி தோணும். ஆனால் இன்னும் டவுன் த லைன் 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே பரவாயில்ல போல, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்றே தெரியல. சம்டேஸ் எனக்குலாம் மார்னிங் எழுந்துக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹோல் டே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஹோல் டே நான் வந்து ஐ யூஸ் டு ரைட் அ டைரி. இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நைட் என்ன முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். பட் இட் வில் பி அ வெரி ப்ரொடக்டிவ் டே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. இந்த டே முதற்கொண்டு இட்ஸ் அ ப்ரொடக்டிவ் டே. கடவுள் நம்ம கிரியேட் பண்ண எல்லா நாளுமே நமக்கு ஏதாவது ஒரு சாதனைக்கான நாளாக தான் இருக்கும். அது நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. மார்க்குன்றது வேற, கல்வின்றது வேறு. Education is different from gaining marks. You people have to understand the difference between learning and getting marks. Are you clear? First you have to understand that. Fine. Say, how many of you want to become a teacher? Teacher. Oh, that's beautiful. I'm also a teacher. No. You know, to tell honestly, I'm not from teaching background at all. Can anyone tell me my name? எங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு செல்வியா? செல்வி மட்டும் தான் கேட்குது. யுக செல்வி கரெக்டா சொல்லிடுங்க, அப்போ கோபிநாத் கோச் பாரு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன். பட் டு டெல் honestly, I'm not from teaching at all. My basic qualification is information systems and management, and then I pursued my master degree in finance. I'm MBA finance, post graduation diploma from finance, and I'm LLB. I'm a lawyer. என்னடா மேம் என்னவோ படிச்சுட்டு
அப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கலாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் பண்ணனா ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், கண்ணா நீ வந்து ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அப்பா வாச்சு, அப்பா சொல்றது கேட்காம இருக்கலாமா? கேட்கணும்ல. அதுவும் அப்பா வந்து படின்னு சொல்றாரு. அதனால ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூபிஎஸ்சி படிக்க போயாச்சு. யூபிஎஸ்சி அட்டம் கொடுத்தாச்சு. அப்போ சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால என்னால் படிக்க முடியாமல் ட்ராப் பண்ண வேண்டிய கட்டாயம். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு பேஷனேட்டாக இருந்தது. அந்த ஃபீல்டை விட்டு வரதுக்கு மனசு வரல. அப்போது எனக்கு ஒரு பர்சன், என்னோட குருநாதர்னு வச்சுக்கோங்களேன், யுகசெல்வி குட் இன் டீச்சிங் தட் சப்ஜெக்ட். அதாவது எனக்கு மனசு வராமல் கூட படிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்படி தான் ஐ ஸ்டார்டட் வித் டீச்சிங். இல்லைன்னா எனக்கும் டீச்சிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ ஸ்டார்டட் வித் அ பேஷனை டீச் பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஏன்னா நான் கூட இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்த்து நல்லா சொல்லி கொடுக்குறது நீ டீச் பண்ண அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் டீச்சிங். இப்போ அந்த டீச்சிங் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நின்றுருக்கு. ஆனால் ஸ்கூலில் நான் ஆவரேஜ், ஆனால் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜில் டிஸ்டிங்ஷன். அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்னும் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சர். இப்படி என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இங்கே வரும்போது உங்களில் எத்தனை பொண்ணுங்க தெரியுமா நாளைக்கு ஃபியூச்சர் லீடர்ஸ், ஃபியூச்சர் சயின்டிஸ்ட், ஃபியூச்சர். ஏன்னா 2-3 பேர் டீச்சர்ஸ்னு கை தூக்கியிருக்கீங்க. ஒரு டீச்சிங்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ரொஃபஷன் கிடையாது. They are the one who inbuilt the values in each and every one of you. வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல நிலைக்கு போக முடியும். நமக்குள்ள ஒரு வேல்யூ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செயலுக்கே அர்த்தங்கள் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட வேல்யூஸை கொடுக்கறதே நல்ல டீச்சர்ஸ். எனக்கு அந்த வேல்யூவை கொடுத்தது என் ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ். இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இப்போவுமே கான்டாக்டில் இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு போகிற இந்த லைஃப் டெலிகாஸ்ட் அவங்களுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. They'll be privileged, pride, telling my student is standing and speaking there. அப்படி நாளைக்கு உங்கள் பிரின்சிபல், உங்கள் டீச்சர்ஸ், ஏன் நான் கூட ஓ தட் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வேல்யூவை விதைச்சிக்கோங்க. அந்த வேல்யூ தான் நாளைக்கு உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் இதை விட மேலே போகக்கூடிய இடத்துக்கும் கொண்டு போகும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ், குட் ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட், how many of you want to become an engineer? Very good. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சாதனை செஞ்ச இன்ஜினியர்ஸ் பேர் சொல்லுங்க. அது தெரியலையே எனக்கு. அதுவும் விமன், அதனால எல்லாம் பொண்ணுங்களா இருக்கீங்க, அதனால விமன் இன்ஜினியர்ஸ் பேர் தான் எனக்கு. Okay, let me tell you a very beautiful story and a very inspiring story. கதை கேட்க பிடிக்குமா? நல்லா பிடிக்கல. ஓகே, இன்னைக்கு ஒரு அழகான கதை. எனக்கு லைஃப்ல இப்போ வரைக்குமே அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களோட புக்ஸ் எல்லாம் என்னோட ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதனாலே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரும். என்னன்னா, எப்போ புக்கோடவே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ லவ் தட் புக்ஸ் அ லாட். ஓகே, லெட் மீ டெல் யூ ஹூ இட் இஸ். அது முன்னாடி இந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு சின்ன கிராமம், அந்த வில்லேஜில் பிறந்த ஒரு விமன். அவங்க அப்பா ஒரு டீச்சர். ஓகேயா? அந்த வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே அனுப்புறது பெரிய விஷயம். ஆனால் இவங்க அப்பா வந்து டீச்சர் இல்லையா, அதை தாண்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து என்னென்னா, அது என்ன ஆம்பளை பசங்க மட்டும்தான் இன்ஜினியர் ஆகணுமா? ஏன்னா நான் சொல்கிறது 50-60 இயர்ஸ் பேக் ஸ்டோரி. அது ஏன் பாப்பா பொண்ணுங்கள்லாம் காலேஜ் போகக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்க சொசைட்டி அப்படி. ஆனால் வந்து இந்த பொண்ணு ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட வசதியும் இல்லை. ஏன்னா ஸ்கூல் டீச்சருக்கு குறைஞ்ச சம்பளம் அப்போல்லாம். அப்போ இந்த பொண்ணை வந்து இல்லைப்பா நான் எப்படியாவது படித்து நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு பேஷன் ஆகும். அப்போது சரி ஓகே பார்க்கலாம், ஏதோ குழந்தை சொல்லுதுன்ட்டு அவங்க அப்பாவும் ஃப்ரீயாக விட்டுட்டார். ஆனால் ஷி ஒர்க் ஹார்ட் அண்ட் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க. ஷி காட் கிளியர்.
அந்த யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த சேலஞ்ச் அவங்களுக்கு என்னன்னா, இப்போ அந்த இன்ஜினியரிங் சீட்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு, அதை எடுத்தாச்சு. ஆனால் அந்த வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டு கேர்ள் டு கோ டு இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் இவங்க தான். அது கேள்விப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வருவாங்க இல்லையா, அந்த பால்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை சார் கிட்ட கொடுக்குறாங்க. சார் பாப்பாவை காலேஜுக்கு அனுப்புங்க சார், பாப்பா போகட்டும், அவங்க கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு. இப்படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழகின நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மணி கொடுத்து they are encouraging her to go to the college and she went to the college. ரெண்டாவது சேலஞ்ச் என்ன அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அந்த வில்லேஜில் படிக்கிறது பெரிய விஷயம், படிச்சுட்டாங்க. ரெண்டாவது சேலஞ்ச் என்ன? பணம். அது இப்போ கிராக் பண்ணியாச்சு, காலேஜ் போயாச்சு. இப்போ மூணாவது சேலஞ்ச் அங்கே அந்த காலேஜில் விமனுக்குன்னு தனியாக வாஷ்ரூம் கூட கிடையாது. ஏன்னா எல்லாம் பசங்க படிக்கிற காலேஜில் பெண்களுக்கு வாஷ்ரூம் இல்லை, தனியாக எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. காலேஜில் போய் நின்ன உடனே எல்லாம் அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா இது வித்தியாசமாக பார்க்குறாங்களேன்ட்டு. ஆனால் அவங்க கவலைப்படல, நான் எதுக்கு வந்தேன், படிக்க வந்தேன், பார்த்துட்டு போ எனக்கு என்ன அப்படின்னு தனியாக நிற்கிறாங்க. காலேஜ் பிரின்சிபல் கூப்பிட்டு நீ வேணா வேறு கோர்ஸ் எடுத்துக்கோப்பா, நான் வேணா ரெஃபர் பண்ணுறேன்றாங்க. நான் எதுக்கு சார் வேறு கோர்ஸ் எடுக்கணும், வேறு காலேஜ் போகணும், நான் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன், நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு பயங்கர ஃபயர்ஃபுல்லாக ரொம்ப பிரேவாக நிற்கிறாங்க. அது பார்த்தோன்னே காலேஜ் ஹெட்டுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சரி இப்படிப்பட்ட பொண்ணை தடுக்கக்கூடாதுன்ட்டு லாஸ்ட்டில் இந்த ஸ்டோர் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே இவங்களுக்கு மட்டும் ரூமை கொடுத்து நீ வேணா அங்கே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஷீ இஸ் கோயிங் ஆன் அண்ட் டூயிங் ஹர் இன்ஜினியரிங். அண்ட் ஃபஸ்ட்டு டே வாக் பண்ண எல்லா பாய்ஸும் நாட்கள் போக போக அவங்க கூட பழக ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவங்க இன்ஜினியரிங் முடிக்கும்போது எந்த ஆண்கள்லாம் டீஸ் பண்ணாங்களோ அவங்க ஒரு பிரதர்னா என்ன, ஒரு சிஸ்டர்னா என்ன, எப்படி பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்றத கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களும் அப்படி நடந்துக்கிட்டாங்க. And the first woman to become an engineer in that village was her. And இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, மூணாவது சேலஞ்சையும் தாண்டிட்டாங்க. இப்போ நாலாவது சேலஞ்ச் என்ன? இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். பொண்ணுங்களுக்கு இன்ஜினியரிங் படித்தாலே பெரிய விஷயம், வேலை கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். டாடா மோட்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோம், அப்ளிகேஷனை பார்த்தோன்னே கம்பெனிக்கு ஷாக். என்ன இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு கேர்ள் அப்ளிகேஷன் வந்திருக்கு, ஆனால் ஸ்கோர்லாம் ஹையாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ண முடியல, ஏன்னா ஹை ஸ்கோர் ஷீ இஸ். அண்ட் ஓகே ரெக்ரூட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. என்ன விஷயம்? ஃபீமேல் இதான் இடிக்குது. இம்மீடியட்டாக இவங்க லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? டாடா மோட்டார்ஸ் ஹெட்டுக்கு. When a man can do, why not a woman? When a woman can handle home, do you think a woman cannot handle a machine? அதுக்கு என்ன மீனிங்? வீட்டையே நாங்கள் சமாளிக்கிறோம், ஒரு மிஷினை சமாளிக்க மாட்டோமா நாங்கள்? வேலை கொடுப்பியா இல்லையா நீ? இப்படின்னு மிரட்டி ஹெட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரை பார்த்தோன்னே ஹெட் காட் இம்பர்ஸ்ட். அடேங்கப்பா, இந்த பொண்ணு நம்மளே மிரட்டுது, இந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு தேவைதான்ட்டு she was recruited. And you know who she is? Madam Sudha Murthy. Do you know who is Sudha Murthy first? அதுவே எனக்கு தெரியாது மேம், யாரையோ சொல்றீங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கலையா? That's a company called Infosys. IT-ல top most company is called Infosys. Infosys is run by a person called Infosys Ramamurthy. Infosys ராமமூர்த்தியோட ஒய்ஃப் தான் மேடம் சுதா மூர்த்தி. A very big writer, orator and philanthropist. It means பல பேரை மாற்றம் செய்யறதுக்காகவே down to the earth இறங்கி வந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. வெரி இன்ஸ்பைரிங் கேரக்டர். ஒரு இன்ஃபோசிஸ்ன்றது பெரிய கம்பெனி, எத்தனையோ நாடுகளில் இருக்கு. அப்படிப்பட்ட கம்பெனி ஹெட்டோட ஒய்ஃப் அவங்க. நான் கம்பெனி ஹெட்டோட ஒய்ஃப் தான், ஆனால் நான் படிச்சிருக்கேன்ல, நான் வேலைக்கு போவேன்ட்டு அவங்க தனியாக வேலைக்கு போவாங்க. அப்படிப்பட்ட செல்ஃப் இண்டிபெண்ட் எம்பவர்ட் விமன். இப்போ சொல்லுங்க,
அப்ப எத்தனை challenges right from a village she was able to clear. இப்போ அவங்க clear பண்ணதுக்கு இத்தனை challenges ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு she is writing a lot of books. அதெல்லாம் எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதனால முடிஞ்சது சொல்லுங்க. கேட்கல. hard work no self confidence and education. she wanted to study. she felt நான் படிப்பேன், என்ன படிக்க கூடாது நீ எதுக்கு சொல்ற, எனக்கு படிக்க பிடிச்சிருக்கு நான் படிக்கிறேன். பிகாஸ் அப்ப அந்த சொசைட்டி எப்படி பொம்பளை பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிற, பொம்பளை பிள்ளைய எதுக்கு நீ அவ்வளவு அனுப்ப, why you are spending a lot for a woman. woman is going to get married. Marriage is a part of life. Everyone is going to get married at a part of time. Marriage is a cycle, avladha. It's a part in a cycle. But education is a value. Education is the one that is going to give light for the society. Yes or not? Fine. சரி, இப்ப சொல்லுங்க, இன்ஜினியர்ஸ்க்கு எப்பவுமே ரோல் மாடல் யாரு? அவங்கள பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, எல்லாருமே வச்சிருப்பீங்களோ கூகுள் மாதா இஸ் தேர் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். அப்புறமா போயிட்டு மேடம் சுதாமூர்த்தி பத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க. யூ பீப்புள் வில் ரியலி லவ் ஹர். நான் நிறைய அவங்களோட ஸ்பீச் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, அவங்க கதைகள்ல ஒன்று 13 Stitches அப்படின்னு ஒரு கதைகள். இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் இட். பட் அதை சொல்ல இப்போ டைம் பத்தாது நமக்கு. இன்னும் வாட்டி நான் பேச வரும்போது கண்டிப்பாக தூக்குங்க. கல்ல சாப்பிட்டீங்கல்ல? அடேங்கப்பா, பின்னாடி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்களே. லெட் மீ கம் டவுன். ஐ திங்க் ஐ கம் டவுன். பியூட்டிஃபுல் டாக்டர்ஸ் ஃபேஸஸ் நான் பார்க்க வேண்டாமா? என்னப்பா அப்படிதானே? கிட்ட வந்தால் தான் தெரியும். வயசானவங்களை கண்ணு தெரியாதுல்ல. எங்க கை தூக்கினவங்கள இறக்கிட்டீங்க. அப்படி நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க போல இருக்கே. அப்போ பின்னாடி உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக பார்ப்பீங்களா எனக்கு? தட்ஸ் த திங். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன. ஓகே, அண்ட் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். தட்ஸ் தி ஸ்வீட். ஆனால் அதான் தப்பு. என்னன்னா, நீங்கன்ட்டு இல்லை, எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னா, மேடம் முத்துலக்ஷ்மி ரெட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர்னு. பட் ஆக்சுவலி தட்ஸ் ராங். இட்ஸ் Kadambari Ganguly, who is the first woman doctor, and first woman doctor from Tamil Nadu is Muthulakshmi Reddy. ஆனா முத்துலக்ஷ்மி ரெட்டியை வந்து நம்ம மறக்கவே முடியாத ஒரு விமன் அண்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்னும் சொல்லலாம். ஏன்னா சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்க அவங்க படாத பாடுபட்டவங்க. Do you know what is sati? What is sati? சிலபஸ்ல இருக்கு மேம், அதனால we know மேம். Yes, what is sati? புக்கில் கொஸ்டின் கேட்டாலே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் இன்னைக்கும் வந்து புக்கிலே கேட்குறீங்க, அதானே? வாட் இஸ் சதி? சைல்டு மேரேஜா? ஹஸ்பண்ட் இறந்துட்டா இவங்களும் போயிட்டு அந்த எரியக்கூடிய நெருப்பில் விழுந்துடணும். கொஸ்டின் பேப்பர் ரெடியா இருக்கா? Who is that? கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லைப்பா. இதுதான் சொல்கிறேன். இப்போ படிக்கும்போது நம்ம படிக்கணும்னு படிக்கிறோம், அதனால் நமக்கு போர் அடிச்சிடும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லைஃப்பில் என்றைக்குமே மறந்து போகாது. இதெல்லாம் காலத்தில் முன்னாடி ஒரு விஷயத்தினால இயற்றப்பட்ட ஒரு வழிமுறைகள்னு வச்சுக்கலாம். சத்தியெல்லாம் ஃபைன், அது நீங்கள் கிளாஸில் படிப்பீங்க. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூர் டைம் டெல்லிங் தட் ஸ்டோரி. இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், சத்தியை பற்றியும் நான் சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு உண்மையாகவே சத்தி ஏன் வந்ததுன்னு தெரியணும்? அடேங்கப்பா, பல பேர் இருக்கீங்களா? ஓகே, இதுவுமே ஒரு குட்டி கதை தான். அதனால தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னாங்க. என்னோட YG's குட்டி ஸ்டோரி அப்படின்றது யூடியூப்பில் குவைட் வெரி ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கதைகள் சொல்கிறது எனக்குமே பிடிக்கும், கேட்கக்கூடிய என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு இன்வைடர்ஸ் வரும்போது அரசனை பிடிச்சோன்னா அந்த அரசன் பிடிச்ச இடங்கள்,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஆக்குப்பை பண்ணுவாங்களாம். அப்போது போரில் இறந்து போன வீரர்களோட மனைவிகள் எல்லாம் தங்களோட பெண்களையும் காப்பாற்ற ஒரு பெரிய நெருப்பை மூட்டி அதில் போய் விழுந்துருவாங்க. இதுதான் ஆக்சுவலி காலப்போக்கில் உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆச்சு. அது காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ட்ரெடிஷன்னு சொல்லி ஹஸ்பண்ட் இறந்தாலே ஒய்ஃப் போய் விழுந்துடணும் அப்படின்னு கிரியேட் ஆச்சு. இதை எதிர்த்து ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி பெண்களை பாதுகாக்க போராடினவங்க தான் நம்ம டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் போராடி இருப்பார். அவர் யார் தெரியலையே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்கிறத லைஃப்பில் என்றைக்குமே மறந்து போகக்கூடாது, சரியா? இதுக்கு முன்னாடி பாடுபட்டவர் மிஸ்டர் ராஜாராம் மோகன் ராய். ஆமாம்ல, எங்கேயோ படித்தோம்ல, பாருங்க, புக்கில் படித்ததே ஞாபகம் இல்லை நமக்கு. பட் நோ ஹார்ம். என்னென்னா, நம்ம புக்கில் படிக்கும்போது படிக்கணுன்ட்டு படிப்போம், அதனால் மறந்து போயிடும். இப்போ நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கும்ல, முத்துலக்ஷ்மி ரெட்டி ஞாபகம் இருக்கும்ல. முத்துலக்ஷ்மி ரெட்டி விமனுக்காக நிறைய பாடுபட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவதாசி அப்படின்ற ஒரு வம்சத்துலேருந்து வந்தவங்க. அப்போ சொசைட்டியில் அவங்கள ரொம்ப பாடுபடுத்தினாங்களாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படியோ போராடி டாக்டராக படிச்சுட்டாங்க. டாக்டராக படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்குள்ளே போய் சட்டங்களை இயற்றி எப்படியாவது சமுதாயத்தை மாற்றணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள ஒன் ஆஃப் அ மெம்பராக போயிருப்பாங்க. த ஃபஸ்ட் விமன் டு என்டர் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது உங்கள் மொழியில் சொல்லணும்னா, இப்போ எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, முதல் பெண்மணி எம்எல்ஏவாக ஆனது யாருன்னு கேட்டால் முத்துலக்ஷ்மி ரெட்டி தான். அப்போ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சட்டங்கள், பெண்களுக்கான சட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தேவதாசி அபாலிஷன் ஆக்ட், இந்த மாதிரி சட்டங்களை போட்டது முத்துலக்ஷ்மி ரெட்டி. அப்போது ஃபஸ்ட்டு டாக்டர் ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்களுமே ஒரு பெண்மணி, பயங்கரமான ராக்கிங் ஃபோர்ஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே படித்து தான் பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. படிக்காமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் படிப்புன்றது நாட் பை ஸ்கோரிங் மார்க்ஸ். நம்ம 100 வாங்கினா தான் படிப்புன்றெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்பர் வந்து நம்மளோட நாலேஜை முடிவு பண்ணாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஐ திங்க் எல்லாருமே குரான் படிப்பீங்கள்ல ஓரளவுக்காவது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் கிவன் இன் குரான்? இக்ரா. எக்ஸாக்ட்லி, வெரி குட். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. குட். ஏன்னா பல இடங்களில் நான் கேட்டேன், என்னோடய சர்க்கிள்லேயே கேட்டேன். அவங்கெல்லாம் அப்படி இருக்கா என்ன அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னப்பா உங்களுக்கே தெரியலனா எப்படி அப்படின்ட்டு. உங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் வரும்போது ஐ வாஸ் ஸோ மச் பிளான்டு. என்னென்னா நிறைய உங்களுக்கு வந்து சொல்லணும். ஐ ஸ்டார்டட் டு லவ் லேர்னிங் அபவுட் யூ பீப்புள் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி இன்க்விசிட்டிவ் ஆல்சோ. சரி, இப்போது நிறைய நம்ம பேசினோம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால் ஒரு 2 minutes ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஏன்னா இதுக்கடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதியணும். அதுக்காக 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் மூச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் மூச்சை அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ரெடி? 2 minutes. Close your eyes and observe and concentrate on your breathing. Okay, done.
என்ன ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் நீங்கள் தூங்கிடுவீங்க போல இருக்கு. குட், தேங்க்யூ. இதை நான் வந்த உடனே செஞ்சுருப்பேன். ஆனால் வந்த உடனே நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவாக இருந்தீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத செய்யணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கணும்ல, எஸ் ஆகணும். இவங்க என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஃபார் தட் ரீசன் ஒன்லி ஐ டிடன்ட் இன்சிஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட். பட் நவ் ஐ ஆல் ஓகே, ஃபைன், குட். இப்போ நான் சொன்ன 2 கதைகளையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உண்மையான கதைகள், எதுவுமே பொய்யான கதைகள் கிடையாது. லைஃப்பில் படிப்பு ரொம்ப முக்கியம், எல்லாமே சொல்லக்கூடிய விஷயந்தான். ஆனால் படிப்புன்றது எல்லாம் சொல்கிறது என்ன, மார்க் மார்க் மார்க். பட் நோ, நம்ம படிக்கிறத என்ன புரிஞ்சுக்கிறோம், இது ரொம்ப முக்கியமான வேல்யூஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கதையை படிக்கிறோம், அங்கே கீழே மாரல் ஆஃப் அ ஸ்டோரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்கு கொடுக்குறாங்க, அதனுடைய வேல்யூ என்ன, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் மேடம் சுதாமூர்த்தி பற்றி சொன்னேன், அவங்க வாழ்க்கையினுடைய வேல்யூஸ் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். அது நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்றது திங்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும். சரி, எத்தனை பேருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை? சயின்டிஸ்டா? வாவ், தேர் ஆர் 2 scientists in this batch. வெரி குட். சரி, உங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட், விமன் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுப்பா. ஓ, மேரி கியூரி, சூப்பர். ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது தானே? கரெக்டாக சொன்னேன்னா? பிகாஸ் எங்கள் காலத்துலேருந்தே ஃபிசிக்ஸ் புக்கில் அவங்க நேம் மட்டும்தானே இருக்குது. வெரி குட், ஃபைன். யூ நோ சம்திங், ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட் ஒன்லி. என்னோட 11th 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பேட்ச். இதுக்கெல்லாம் அப்ளாஸ் பண்ண வேண்டாம். ஓகே, பட் என்ன பியூட்டினா, எனக்கு கெமிஸ்ட்ரியை விட ஃபிசிக்ஸ் ஓகே, பட் கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஐ வில் நாட் லைக். See why? I'll tell you why. Is that a chemistry ma'am standing there? Please, I'm sorry ma'am. I'm sorry. Okay. See. Why-னு நான் ரீசன் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும். The reason is, when I was studying chemistry, I made a mistake there. I was trying to calculate. பட் ஏன் இந்த கேல்குலேஷன் போடுறோன்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு தெரியுமா? அதை என்றைக்குமே கொண்டு போய் என் டீச்சர்ஸ் கிட்டே நான் கேட்டது கிடையாது. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஆனால் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காமல் போகவே போகாது. எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஆர் எனி திங் தட் இஸ். ஐ யூ கிளியர்? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது பிடிச்சி படிங்க. படிக்கணுன்ட்டு தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. அண்ட் எஸ்பெஷலி மேரி குவேரி சொன்னீங்க இல்லையா, இன்னொரு கேரக்டர் சொல்லாமா? கல்பனா சாவ்லாவை சொல்லாமா? Who she is? ஆஸ்ட்ரோனாட். பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வெரி குட். ஓகே, அந்த ஆஸ்ட்ரோனாட் பற்றி ஒரு கதையை சொல்லலாமா? ஒரு நாள் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்களாம். ஷீஸ் ஃப்ரம் ஹரியானா, ஒரு சின்ன வில்லேஜ் தான். இப்போ நான் சொன்ன எல்லா கேரக்டருமே எந்த வசதியுமே இல்லாத வில்லேஜ்லேருந்து வந்த கேரக்டர்ஸ். அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அவங்க மேலே பார்த்துட்டே இருந்தாங்களாம். இந்த ஃப்ளைட்டு மட்டும் போய் எப்படி கையை தொட்டுட்டு வருதுன்ட்டு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆசைனா, நம்மளும் போய் வானத்தை தொட்டுட்டு வரணுன்ட்டு. இவங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்க? வானத்தை தொட. அதனால தான் இவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, எப்படியாவது ஸ்பேஸ்குள்ளே போகணும், போய் வானத்தை தொடணும். இதுதான் இவங்களோட கடைசி ஆசை வரைக்குமே. அப்போ சின்ன வயசில் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்களா? அப்போ தட் ஷுட் பி த லைஃப்பில். நம்ம என்ன சின்ன வயசில் ஆசைப்படுறோமோ அதை கடைசி மூச்சு வரைக்கும் விடாமல் தொட ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா? தட் ஷுட் பி த வேல்யூ ஆஃப் லைஃப். அப்போது நம்மளால் முடியும் முடியாதுன்றது அடுத்தபட்சம், அதை நம்ம டிசைட் பண்ணணும், மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நெவர் லெட் அதர் பீப்புள் டு டிசைட். யூ பீப்புள் டிசைட் வெதர் இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுப்போம். இன்றைக்கி நீங்கள் படிக்கவே இல்லை, நாளைக்கு உண்மையாகவே எக்ஸாமா? வாட் எக்ஸாம்? ஐம் சாரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் ஓகே, டோன்ட் வரி, God will surely help you people. ஓகே, நாங்கள் படித்தாதான் மேம் ஹெல்ப் பண்ணுவார். கரெக்ட் தான். ஓகே, சரி. சப்போஸ் நாளைக்கு எக்ஸாம்,
இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. பட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை யூ வில் ஃபெயில் அப்படின்ட்டு. பட் நீங்கள் என்ன சொல்லணும்? யூ ப்ளீஸ் ஸ்டாப், ஐ நோ வாட் ஐ எம், ஐ வில் டிசைட் வெதர் ஐ வில் ஃபெயில் ஆர் பாஸ், பட் யூ டோன்ட் டிசைட், எஸ் ஆர் நாட்? ஸோ எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அந்த இண்டிபெண்ட் வேல்யூ தான் உங்களை எப்போவுமே யூனிக்காகவும் ஸ்டாண்ட் ஸ்டில்லாகவும் காமிக்கும். நீங்கள் அந்த வேல்யூஸை மட்டும் டிசைட் பண்ணல, உங்களுக்கு வளர்த்துக்கலன்னா எப்போவுமே என்ன பண்ணுவோம்? மற்றவங்க எது சொன்னாலும் அப்படி தானா அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, சயின்டிஸ்ட் சொல்லிட்டீங்க, இன்ஜினியர் சொல்லிட்டீங்க, டாக்டர் சொல்லிட்டீங்க, டீச்சர்ஸும் சொல்லிட்டீங்க. சரி, இன்னும் ஒரு கேரக்டர்ஸ் கேட்போமா? எஸ், ஓகே. இன்னும் ஒரு கேரக்டர் என்ன கேட்கலாம்? ஐஏஎஸ். ஓகே, ஐஏஎஸ் தானே சொன்னீங்க? லாயர். ஓகே, how many of you want to become a lawyer? ஓ, பரவாயில்லையே, நம்ம செக்டில் பல ஆட்கள் இருக்கீங்க போல இருக்கே. வெரி குட். அப்போ சார்ட்டட் அக்கௌண்டன்ட்லாம் இல்லையா இங்கே? that's the thing, I want an accountant also. That's good. சரி, நான் இன்னொரு கொஷின் கேட்குவா? லாயர் சொன்னீங்கல்ல, do you know something about lawyers? நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கெல்லாம் சண்டை போட்டு ஏதோ ரைட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். அது யாரு? அடேங்கப்பா, காந்திஜியா? அம்பேத்கரா? அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு சவுத் ஆஃப்ரிக்காவில். வேர் இஸ் யர் ஹிஸ்ட்ரி மேம்? காந்திஜியா அம்பேத்கரா? காந்திஜி இல்லையா? காந்திஜி தானா? அப்போ அம்பேத்கர்? ஐயோ, எங்களையே குழப்பிட்டீங்க மேம் நீங்கள். இட்ஸ் மகாத்மா காந்திஜி. அப்படி மகாத்மா காந்திஜி போனவர் இந்தியாவுக்கு வர இஷ்டமே இல்லையா அவருக்கு. ஏன்னா இந்தியா மேலே அவருக்கு சில கோபம் வந்துச்சு. ஆனால் கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காது பாருங்க, இங்கேருந்து போயிட்டு எப்போ நீ எங்கேயோ இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்க, அங்கே இந்தியாவே போராடிட்டு இருக்கு, கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தவர் தான் நம்ம காந்திஜி. He came to India in 1915 on January 9, 1915 அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐகளுக்குன்ட்டு ஒரு நாள் உண்டு. என்ஆர்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் ஒரு படம் பேர் சொன்னோன்னா கரெக்டாக சொல்வீங்க பாருங்க, சர்க்கார். பார்த்தீங்களா, சர்க்கார்னா அப்படின்றீங்க. சர்க்காரில் விஜய் என்ஆர்ஐயாக உள்ள வருவாங்கல்ல. Do you know what is NRI? நான் ரெசிடென்ட் இந்தியன். இந்தியாவிலேருந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இல்லையா, 180 days தொடர்ந்து இந்தியாவில் இல்லைனாலே அவங்கள என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியர்கள் தான் வெளிநாட்டில் வேலை அல்லது படிப்பு எதுக்காவது போனால் என்ஆர்ஐஸ். அப்படி போனவர் தான் காந்திஜி. அவர் இந்தியாவுக்கு January 9 அன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க 1915. அப்படி வந்த ஒரு லாயர் இந்தியாவுக்காக பல விஷயங்களை செஞ்சுருப்பார். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம இந்தியாவே மதிக்கக்கூடிய புக் கால்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்கள் சிவிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த சிவிக்ஸில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டா? அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்றது ஆக்சுவலி ஒரு புக். அந்த புக்கை ஒரு டீம் ஆஃப் பீப்புள் உட்காந்து எழுதினாங்களாம். அந்த டீம் மொத்தமும் யார் தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்ன லாயர்ஸ் தான். அதில் ஒன் ஆஃப் அ பர்சன் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். அகெயின் ஹீ இஸ் அ லாயர். அப்பேற்பட்ட லாயர்ஸ் எழுதின புக்கு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நாட்டினுடைய டெமோக்ரஸியை பாதுகாத்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி டெமோக்ரஸி, இப்போ யங் விமென்ஸ் நம்ம எல்லாம் உட்காந்து, நீங்கள்லாம் இங்கே உட்காந்து, நாங்கள் இங்கே உட்காந்து, இவங்கெல்லாம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, இந்த ஃப்ரீடமுக்கான காரணமே அந்த புக்கு தான். அந்த புக் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே இவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கவே முடியாது. சச் அ ஹானரபிள் புக் அந்த புக்கு.
டு டெல் ஹானஸ்ட்லி. அப்படிப்பட்ட புக்கை டிவைன் ஆகவும் ஸ்ட்ராங்காகவும் எழுதி வச்சது அந்த லாயர்ஸ். வி கால் தெம் as paradise ஆஃப் லாயர்ஸ்னு படிப்போங்க. சரியா? அது இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் சப்ஜெக்டில் படிங்க, அது இங்கே வேண்டாம். பட் ஸ்டில் லாயர்ஸ் வெரி குட். அடுத்து அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட் யாரும் கை தூக்கினீங்கல்ல? பல அக்கௌண்டன்ட் இருக்கீங்க போல இருக்கே. வெரி குட், சூப்பர், ஃபைன். இப்போ எல்லாம் உங்கள் ப்ரொஃபஷனல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ I'll do one thing. I'll give you people, you people have a piece of paper on your hands. சரி, write your dreams. Okay, write your dream, write how you people are going to achieve it and your name and standard alone in it. நேம் அண்ட் ஸ்டாண்டர்டா? அது வேண்டாமே. அப்போ எப்படி நான் உங்களுக்கு கூப்பிடுறது? ஏன்னா இங்கே நிறைய புதியா இருக்கலாம். பயப்படாதீங்க. see, you can be open, honest to yourself. இந்த நிமிஷம் நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. புரிஞ்சுதா? நீங்க you have to be very open. see my dear girls, லைஃப்ல நம்ம பயப்பட ஆரம்பிச்சா லைஃப் லாங் பயந்துட்டே தான் இருக்கணும். You should never ever be threatened or pulled to be threatened by others. You have to be independent, honest to yourself, self-determined to yourself, and think about you and write in that. Okay? I'll give 5 minutes. Think about your dreams. Write how you are going to achieve that dream. Write your name and standard. Okay? நோ டிஸ்கஷன்ஸ். டிஸ்கஸ் பண்ணி எழுதுற விஷயம் இல்லைப்பா இது. உங்களை பற்றி எழுதுங்கப்பா. என்ன எழுதுறது தெரியல. வாங்கணும் ஒரு பாக்ஸ் கேட்டு அந்த பாக்ஸில் வாங்கி போட்டு will come and collect the papers, so no need to be worried. Okay, you first think deeply, write. Okay, write your name first. Girls, திரும்ப சொல்றேன், நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க கனவுகள் என்னவோ அந்த கனவுகளை எப்படி அடைய போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க கனவு என்ன, அதை எப்படி அடைய போறீங்க அப்படின்றத எழுதிட்டு உங்க பேரையும் ஸ்டாண்டர்டையும் எழுதுங்க. சரியா? அது எப்படிப்பட்ட கனவா வேணாலும் இருக்கலாம், வாட்ஸ் எவர் இட் இஸ். பட் நீங்க அதை எப்படி அடைய போறீங்க அதை கிளியரா எழுதுங்க. ஓகே? அண்ட் வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுல
வாட் கேர்ள்ஸ் யூ பீப்புள் ஆர் டிஸ்கஸிங்? என்ன எழுதுறது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா? இட்ஸ் நாட் யுவர் எக்ஸாம் பேப்பர், நோ நீட் டு திங்க். இது எக்ஸாம் கிடையாது. பயப்படாமல் சற்று சிந்தித்து என்ன எழுத வேண்டும்னு நல்லா சிந்திச்சு எழுதுங்க. ஐயோ வசனம் பெருசா இருக்கே. க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் பியூட்டிஃபுல், பட் ஸ்டில் பயங்கரமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. எஸ், நோ, everyone completed? No ma'am. சரி அப்படி
வாட் கேர்ள்ஸ் ரெடி கம்ப்ளீட்டட் டீட்டெயில்டு எஸ்ஸெல்லாம் ஓடுது போல இருக்கே எஸ் ஐ எம் கோயிங் டு டேக் ஆல் தீஸ் டு மீ நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது எல்லாத்தையும். அதனால தான் உங்கள் நேம்லாம் கேட்டேன். நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? தீஸ் ஆர் மை மெமரிஸ் இல்லை. கண்டிப்பாக நம்பர் போடுங்க. சீரியஸா? யா ஷுர் யூ கேன் கிவ் யூர் நம்பர். See, you people are going to be my memories, valuable memories. என்னோட நினைவுகளில் கண்டிப்பாக நீங்கள்லாம் இருப்பீங்க. வெரி பியூட்டிஃபுல் யங் கேர்ள்ஸ் இந்த மார்னிங். ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸாக இருக்குது. உங்களோட நாகப்பட்டினம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து என்னோட மெமரி புக்கில் வந்து இந்த நாளில் எழுதி வைப்பேன். லைக் ரொம்ப அழகான பெண்களை பார்த்தேன். அவங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆச்சே பேசுவீங்களா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டே வந்தேன். பேசலைன்னா எனக்கு போர் அடிக்குமே எப்படின்ட்டு. பட் யூ பீப்புள் ஹாவ் ஃபில்ட் மை டே. நோ ப்ராப்ளம். நீங்கள் தங்கிலீஷில் எழுதுங்க, இல்லை தமிழில் எழுதுங்க, இல்லை ஆனால் ஹிந்தி உருதுல எழுதிடாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ டோன்ட் நோ உருது அண்ட் ஆல். அதனால தமிழ் அல்லது தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ். என்னங்க? ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஐ எம் ஃப்ரம் சென்னை, ப்ராப்பர் சென்னை வேற. அதனால எனக்கு நான் காலேஜ் படித்தது எல்லாமே சென்னை. ஆனால் யூபிஎஸ்சிக்கு படித்தது மட்டும் டெல்லியில் போய் படித்தேன். அண்ட் தென் ஃபாதர் எல்லாமே சென்னை தான். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கெரியர் க்ரோத் சொல்கிறேன். நான் வந்து யூபிஎஸ்சிக்கு மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ. நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா பல ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் அ பியூட்டிஃபுல் அகாடமி. என்னோட கெரியர் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. மனிதநேயமோட ஹெட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நல்லா பழக்கமானவங்க. அதனால எனக்கு அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் வந்து சார் வந்து நீ எதுக்கு ட்ராப் பண்ணுற, நீ டீச் பண்ணுன்னு கொடுத்தவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து அன்அகாடமி அப்படின்ற ஒரு கார்பரேட் கம்பெனியில் என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனை ஃபர்தர் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது அன்அகாடமி. அண்ட் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் சீனியர் குவாலிட்டி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணேன். இந்த 3 ஆர்கனைசேஷனுமே எனக்கு ரொம்ப பெரிய பலம். அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டிலையும் ஒர்க் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக லாயலா காலேஜ் தெரியுமா? தெரியும் மேம். அதோட லிபா அப்படின்னு ஒன்று இருக்கு, லிபா ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, அதுலேயும் கரண்ட்டாக கவர்னன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் என்னுடைய ஓன் அகாடமியுமே யுகாஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எஸ் எஸ் ப்ளீஸ். என்னம்மா? லைலா காலேஜ். ஓ வெரி குட், சூப்பர். உங்கள் பிரதர் ஐஏஎஸ் ஆகணுமா? ஹீ ஸ்டடியிங் தேர். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னுடைய கெரியர். ஓகே, ஸோ அண்ட் மோரோவர் நிறையா பேருக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் லைக் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி சில ரொம்ப க்ளோஸான பீப்புளுக்கு ஐ யூஸ் டு கிவ் அண்ட் ஐ யூஸ் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மெமரிஸ். அதாவது நிறையா மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஏன்னா வந்து எப்பவுமே விமன்ஸை வந்து சிலபஸில் கூட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிலபஸில் வல்னரபிள் செக்ஷன் ஒன்று இருக்குது சிலபஸ்லேயே. அதாவது வல்னரபிள்னா மிக வலிமையானவர்கள் அப்படின்ற ஒரு சிலபஸ். அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்ட்டு தனியாகவே வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த சிலபஸ் அப்போ படிக்கிறதுலேருந்தே கோபமாக இருக்கும். அது என்ன வல்னரபிள் பெண்களை வச்சுருக்காங்கன்ட்டு டெல்லியில் படிக்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கிட்டலாம் சண்டைக்கு போவேன். Why should women be called as vulnerable? Tell me அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஹிந்தியில் வேறு பேசுவாங்க. ஏ சிலபஸ் ஹே அப்படின்வாங்க. Why the syllabus is like this அப்படின்னா யூபிஎஸ்சிக்கா சிலபஸ் ஹே அப்படின்வாங்க. அப்போவே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். நோ, women is not a weaker section. women is a strong force. பெண்கள் ஒரு ஸ்ட்ராங்கான செக்ஷன். நாங்களாம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதனால எனக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு 10 பொண்ணுங்களையாவது லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது இந்த 16 இயர்ஸில் பல பெண்களோட லைஃப் சேஞ்ச் ஆகியிருக்கு. கண்டிப்பாக உங்கள் பிரேக்குக்கு அப்புறமா என்னால் லைஃப்பில் சேஞ்ச் ஆன இப்போ பல பதவிகளில் இருக்கக்கூடிய உண்மையான பெண்களோட
இன்ஸ்பைரிங் தாட்ஸ் அண்ட் ஸ்டோரியை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மை டியர் கேர்ள்ஸ், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களில் பல பொண்ணுங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, மேம் படித்தா மறந்து போயிடுது மேம், அதனாலே படிக்கும்போது பிடிக்க மாட்டேனுது அப்படின்னு தோணும். எஸ் ஆர் நாட்? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படித்தா மறந்து போகுது இல்லையா, அது ஏன்றதை கண்டுபிடிக்கணும். இது யாருமே நம்ம அனாலிஸ் பண்ணுறதில்ல. நம்ம பாடியில் பேசிக்காக சில விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம படித்தா மறந்து தான் போகும். அப்போ நீங்கள் டெய்லி ஒரு 2 பாதாம் ஏர்லி இந்த மார்னிங் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சப்போஸ் மேம் எங்கள் வீட்டில் பாதாம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. டெய்லி மார்னிங் உடச்ச கடலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் சாப்பிடுங்க. இட் வில் ரெடியூஸ் யுவர் ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் யுவர் பிளட். ஓகே, அண்ட் தென் படித்ததை ஒரு சின்ன பேப்பரில் ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதி பாருங்க. புரிஞ்சுதா? எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அது மெமரைஸ் ஆகிடும். நீங்கள் எத்தனை வாட்டி எழுதி பார்க்குறீங்களோ அத்தனை வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் தப்பாகும், செகண்ட் டைம் தப்பாகும், ஆனால் தேர்ட் டைம் அதில் 10% உங்கள் மெமரிஸ்க்கு போயிடும். இதை நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐ வாஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்ட்டு. எஸ், இன் மை ஸ்கூலிங் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பட் இன் மை காலேஜ் டிஸ்டிங்ஷன். அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் when I could become a distinction holder, how that is possible? Do you think miracle? Miracles can happen only from our side. நம்ம கிட்டேருந்து தான் மிராக்கிள்ஸ் நடக்க முடியும். அப்போ நம்ம கிட்டேருந்து மிராக்கிள்ஸ் எப்படி நடக்கும் சொல்லுங்க? நம்ம நடந்தாதான் நடக்கும். அப்படியா? எஸ், உண்மை அதுதான். நம்ம தான் படிக்கணும். ஆனால் படிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியில் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டியே we will forget things. அப்போது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஜஸ்ட்டு எழுதி நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில் ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே ஸ்கிரிபிள் பண்ணுவேன் ஸ்கூல் லைஃப்பில். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும், ஆனால் போக 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 உங்களோட மெமரி கெப்பாசிட்டி பிக்கப் ஆகிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? உங்களோட 2வது டிஃபிகல்ட்டி என்னன்னு நான் சொல்கிறேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். படிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க. ஃபோன் எடுத்து ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமே அப்படின்னு பார்ப்பீங்க, அது ஒரு 1 hour போயிடும். கரெக்டாக? அப்போ 1 hour வேஸ்ட்டு நமக்கு. அந்த 1 hour போனதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் என்ன தெரியுமா தோணும்? அச்சோ 1 hour போயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது? எஸ், எஸ் ஆர் நாட்? சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். 1 hour போயிடுச்சு, டைமில் படிக்கிற மூடும் போயிடுச்சு, யூடியூப் பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? அந்த 1 hour போனதுக்கப்புறமா மூடு போகலை, உங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகிடும். போச்சே, 1 hour போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது செல்ஃப் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணணும். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மலாம் சிட்டி ரோபோ கிடையாது. ஸ்விட்ச் போட்டோன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வரத்துக்கு. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம தான் டிசைன் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணுங்கள், சரி இன்றைக்கி யூடியூப் 1/2 hour பார்த்தோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ண நமக்குள்ளே மைண்டில் செட் பண்ணணும். இல்லை இன்றைக்கி நான் எப்படியாவது ஒரு 1 hour அந்த ஃபோனை தொடாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைன் பண்ணி பாருங்களேன். ஒரு 1 month கழித்து கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. ஐ ரைட் இட் ஃபார் கேரண்டீட். ஆனால் இதை நீங்கள் தான் முயற்சி பண்ண முடியும். ஏன்னா நம்மலாம் இப்போது கேஜெட்ஸ்குள்ளே போயிடுறோம். அந்த கேஜெட்ஸ்குள்ளே போயிட்டால் என்ன தெரியுங்களா ஆகும்? நீங்கள் பேசக்கூடிய தன்மை கம்மியாயிடும். 2வது, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாததுனால என்ன தெரியுமாகும்? முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்போது நம்ம மைண்டை விட்டு வெளியே வந்துடும். அப்போ அந்த ப்ரெஷர் போயிடும். நம்ம படிக்கும்போது நம்ம மைண்டில் அது இருக்காது. இப்போல்லாம் நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டேன்றோம் பெருசாக. அந்த கேஜெட்ஸ்குள்ளேயே மூழ்கி இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், லவ், வி ஆர் லூசிங் மெனி திங்ஸ். அப்பா அம்மா கிட்ட பேசுறது கிடையாது. வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போனோன்னே ஃபோன் எடுத்து வச்சுப்போம். கரெக்டாக? வீட்டில் பேரண்ட்ஸையும் சொல்லணும், அட் த சேம் டைம் உங்ககிட்டயுமே சொல்லணும், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். அது உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனே கட் பண்ணிடும். ஃபோன் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க. அப்பா அம்மா எடுத்தால் கூட
ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் வித் அஸ், எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 2-3 நாள் கேட்டுப்பாங்களேன். 4வது நாள் அவங்களுக்கு கில்ட்டாக இருக்கும். சரி நம்ம குழந்தை கேட்குது, நம்ம ஃபோனை வச்சுட்டு இருக்கோமேன்ட்டு அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அப்போ சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்கிறமா உங்களுக்கு தோணலாம். லைஃப் போயிட்டே இருக்குது. இன்னும் 5 வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கக்கூடிய டைம் போயிடும். அப்போ நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் இப்போவே அதை அனுபவிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை அனுபவித்தால் மட்டுமே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட க்ளோஸாக இருந்தால் தான் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியும். ஐ யூ கிளியர்? இப்போ நீங்கள்லாம் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும் எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, யாருமே ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லவே இல்லையே. ஏன் மேம் நீங்கள் கேட்கல மேம்? நான் நடுவில் கேட்டேன், ஐஏஎஸ்ஸான்னு கேட்டேன், யாருமே சொல்லலை. 1 girl, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Oh, 10 IAS officers. Very good. How many of you want to become IPS officers? Police. 1. Oh, super. Very good. Any other? Say, எத்தனை பேர் மேம் நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் மேம் இருக்கீங்க? குட். சரி, எல்லாம் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இவ்வளோதானா? இல்லையே, சிலர் கொடுக்கல போல இருக்கே. எல்லாம் கொடுத்தாச்சா? ஷோர்? அப்போ பாதி பேர் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் கொடுத்தாச்சா? ஷோர்? யார் கையிலையாவது இருக்கா? ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு 10 minutes பிரேக் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த பேப்பர்லேருந்து சிலதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மேம் சாச்சா நான் சத்தமாலாம் படிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. நான் எனக்குள்ளே படிச்சுட்டு எனக்குள்ளே என்ன ஃபீல் ஆச்சோ அதை சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்ட்டு, இது கூட உலகத்தினுடைய ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கதையும் சொல்லிவிட்டு, எப்படி நம்ம லைஃப்பை எஜுகேஷன் மூலமாக மாற்றி எப்படி நீங்கள் கேட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக ஆக முடியுன்றதையும் நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? லெட் அஸ் ஹேவ் a short break. Thank you.